நேற்று சிடபிள்யூசியில் மதுமிதாவை எவிக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே இது வந்து அன்ஃபேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் வருவோம். இப்போ நேற்று நடந்த சண்டே எபிசோடில் எவிக்ஷன் நடந்திருக்கு. அந்த எவிக்ஷனில் மதுமிதா சரியாக சமைக்கலை. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க லோவாக தான் சமைச்சிருக்காங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மைனஸ் மார்க் போட்டு அவங்கள எவிக்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே அவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சரியாக சமைக்கலையா இல்லை அன்ஃபேராக ஜட்ஜு வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது எல்லாரும் கேட்குற கேள்வி உண்மைதானா அப்படிங்கிறத. இந்த எவிக்ஷன் வீக்கில் லாஸ்ட் ரவுண்டு வந்தது மதுமிதா, ஷபானா, ராஜு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த எவிக்ஷனில் லாஸ்ட் ரவுண்டில் வந்து சமைச்சிறவங்க அவங்கள 4 பேரில் 3 பேரில் கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப லோவாக சமைச்சிருக்காங்க, யார்கிட்ட அதிக மிஸ்டேக் இருக்குது அப்படி வச்சா எவிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று நடந்ததில் ஷபானா, ராஜுவை விட மதுமிதா நல்லா தான் சமைச்சிருந்தாங்க. ஆனால் அவங்கள்கிட்ட வேணும்னு நிறைய தப்பை சொல்லி அவங்கள எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணது அங்கே இருக்க ஜட்ஜு தான், அதாவது செஃப் தாமு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. அங்கே ரியலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நம்ம டிவியில் மட்டும் டெலிகாஸ்ட்டில் பார்க்குறது மட்டும் தான் நமக்கு தெரிய வரும். அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சா. ஆனால் இந்த கமாண்டுக்கு இவங்க ஆடியன்ஸ் பேசிட்டு வரத்துக்கு மதுமிதாவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க மதுமிதாவுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு அன்ஃபேராக நடந்திருக்கு, செஃப் தாமு தான் உங்களுக்கு வந்து தப்பாக ரிசல்ட் கொடுத்துருக்காரு, இது வந்து பெரிய அன்ஃபேரு அப்படின்னு சொன்னதுக்கு மதுமிதா அந்த கமெண்டுக்கு லைக் போட்டிருக்காங்க. அவங்க எதுக்கு லைக் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த கமெண்டுக்கு லைக் போட்டதை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த அவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ எதையோ நடந்திருக்காங்க, அதனால தான் மதுமிதா அந்த கமெண்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுமே இது அன்ஃபேர்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிற மாதிரி தெரியும். அதனால் செஃப் தாமுக்கு என்ன கிடைக்க போகுது, அவர் எதுக்கு அன்ஃபேராக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து செஃப் தாமு பண்ணலை, விஜய் டிவி ஆனதான் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமான காரணம் டிஆர்பி. இந்த ஷோ நடக்கிறதுக்கு எல்லாருக்குமே டிஆர்பி காண்டி தான். இந்த டிஆர்பி மதுமிதா ரொம்பவே கம்மி. அதாவது கம்மினா அவங்க எதுவுமே பண்ணாமல் இல்லை இந்த ஷோவில். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ராஜு, ஷபானா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப கம்மி. இவங்க மதுமிதா வெளியே அனுப்பிடலாம். ஏன்னா இவங்க யார் ஜெயிச்சு என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு விஜய் டிவிக்கு எல்லாருமே சமம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷோ நல்லபடியாக டெலிகாஸ்ட் ஆகும், நல்ல டிஆர்பியில் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷோ நடத்துகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டிஆர்பி நல்லபடியாக ஏறுது, அது யாரால் அப்படிங்கிறத லிஸ்ட்டு வைப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து அதாவது இந்த எவிக்ஷனில் லாஸ்ட்டில் வரவங்கள்ட்ட யார் கம்மியாக இருக்கோ அந்த வகையில் தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது மதுமிதா ரொம்ப கம்மியாக இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் கம்பேர் பண்ண. ஆனால் மக்கள் இன்னமும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒயிட் கார்டு இருக்குது. ஒயிட் கார்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்து மாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வருவீங்க, உங்களை நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுறது நிறைய தகுதி இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லும் போது ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு மதுமிதா ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் தோணுது, மதுமிதாவுக்கு நடந்தது அன்ஃபேர் தான், நாங்களுமே ஒயில்ட் கார்டுக்கான தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மதுமிதா என்ட்ரிக்காண்டி தான் வெயிட் பண்ணுறோம், அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக சமைச்சு ஒயில்ட் கார்டில் பாஸ் ஆகி ஃபைனலுக்கு போகே ஆகும், டைட்டில் வின் பண்ணி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.